உணவு தேடி தோட்டத்து வீட்டின் கதவு ஓரத்தில் நின்று எட்டி பார்த்த வேட்டையன் என்ற ஒற்றை காட்டு யானை. சிசிடிவி காட்சிகள் வைரல். கோவை சுற்று வட்டார கிராம பகுதியில் கடந்த சில மாதங்களாகவே உணவு தேடி ஊருக்குள் காட்டு யானைகள் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது. பெரியநாயக்கன்பாளையம், பன்னிமடை, தடாகம் போன்ற பகுதியில் சுற்றி திரிந்த ஒற்றை காட்டு யானை வேட்டையன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இரவு தோட்டத்து கேட்டை மூட சென்ற விவசாயி வேலுமணி என்பவரை தாக்கி கொன்றது. அதைத் தொடர்ந்து தாளியூர் பகுதியைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் நடைபயிற்சிக்கு சென்றபோது யானை தாக்கி உயிரிழந்தார். ஆத்திரமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வனத்துறை அதிகாரிகள் மற்றும் தாசில்தார் சம்பவ இடத்திற்கு சென்று யானை வேட்டையனை பிடித்து வேற வனப்பகுதிக்கு மாற்று நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து பொள்ளாச்சி டாப்ஸ்லிப் யானைகள் முகாமில் இருந்து முத்து மற்றும் சுயம்பு என்ற 2 கும்கி யானைகள் கொண்டுவரப்பட்டு கோவை வரப்பாளையம் பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் 2 கும்கி யானைகளுக்கும் மதம் பிடித்ததால் அதனை மீண்டும் டாப்ஸில் உள்ள யானை முகாமிற்கு கொண்டு சென்றனர். இதனைத் தொடர்ந்து கோவை தடாகம் பகுதியில் பிரிந்து வளர்ந்த காட்டு யானை சின்னத்தம்பி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு விளை நிலங்களுக்குள் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தி வந்த அந்த காட்டு யானைக்கு பயிற்சி அளித்து தற்போது கும்கியாக மாற்றியுள்ளனர் வனத்துறையினர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திண்டுக்கல் மாவட்டத்தில் அட்டகாசத்தில் ஈடுபட்டு வந்த காட்டு யானையை விரட்ட இந்த கும்கி யானை சின்னத்தம்பியை அங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு அதனை விரட்டி வந்தது. இந்நிலையில் கோவை தடாகம் பகுதியில் 2 உயிர்களை கொன்ற வேட்டையன் என்ற காட்டு யானையை கண்காணித்து வனப்பகுதிக்குள் விரட்ட வரப்பாளையம் பகுதியில் வனத்துறையினர் நிறுத்தியுள்ளனர். மேலும் காலை மாலை என காட்டு யானைகளை கண்காணிக்க அப்பகுதியில் ரோந்து சென்றும் கண்காணித்து வருகின்றனர். இதனால் கடந்த சில நாட்களாகவே காட்டு யானைகள் ஊருக்குள் வருவது குறைந்திருந்தது. இந்நிலையில் நேற்றிரவு வரப்பாளையம் விவசாயி ராமசாமி என்பவர் தோட்டத்தில் புகுந்த ஒற்றை காட்டு யானை வேட்டையன் அங்கிருந்த வீட்டின் கதவு முன்று எட்டி பார்த்தது. அது அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி உள்ளது. அந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. இதனால் அந்த பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் ஒற்றை காட்டு யானை வேட்டையனை தாக்கி உயிர் சேதத்தை ஏற்படுத்தி விடுமோ என அச்சத்தில் உள்ளனர். எனவே வனத்துறையினர் உறுதியளித்தது போன்று வேட்டையனை பிடித்து வேறு பகுதியில் உள்ள அடர்ந்த வனப்பகுதிக்குள் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்றனர் அந்த பகுதி விவசாயிகள்.